ஒருவரின் பாவம் மன்னிக்கப்படாமல் ஒரு முள் கூட குத்துவதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் நோயை கொடுப்பது அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கடுமையான காய்ச்சல் இருக்கிறது, இது நரகத்தினுடைய ஒரு துண்டுதான். ஒரு நாள் கடுமையான காய்ச்சலில் அவதி வருவது ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கான பரிகாரம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோய் என்பது கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம், வருங்கால சிறந்த வாழ்க்கைக்கான உபதேசம் என்பதாக இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நோய் என்பது பாவங்களுக்கான பரிகாரமாகும். நோய் ஒருவருக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு இரண்டு விதமான பலன்களை தருகிறான். ஒன்று நோயிலிருந்து நிவாரணத்தை தருகிறான், இன்னொன்று பாவத்திலிருந்து நிவாரணத்தை தருகிறான். நோயிலிருந்து அவர் நிவாரணம் பெறவே இல்லை என்று சொன்னாலும் நிச்சயமாக பாவத்திலிருந்து அவர் நிவாரணம் பெறுகிறார் என்பதாக ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணியாக நோய் அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சிலருக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவதற்கு நாடி இருப்பான். ஆனால் அவர்கள் அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெறும் அளவிற்கு நற்காரியங்கள் புரிந்திருக்க மாட்டார்கள். அப்போது அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், அவர்களுக்கு கடுமையான நோய்களை கொடுத்து சில சிரமங்களை கொடுத்து அவர்களுக்கு அந்த உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் தந்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் நோய் நொடியால் சிரமப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே கூலி வழங்குவான் அல்லவா, அதை பார்க்கக்கூடிய உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், உலகத்தில் என்னுடைய உடல் உறுப்புகள் தனித்தனியாக துண்டிக்கப்பட்டாவது இப்போது எனக்கு நற்கூலி வழங்கப்பட்டிருக்கலாமே என்று அவர்கள் ஏங்குவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால், முதலாவது பார்வை, அந்த நோயின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் செய்த தவறுகளை மன்னிக்கிற காரணத்தினால் அது சிறந்த ஒரு நிஅமத்.